5 டைப் பார்த்தாச்சு. இப்ப 6ஆவதா ஒரு டைப் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த மந்த் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டு, ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயத்தை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்ப டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது உங்களுக்கு மந்த் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, யூசர் வந்து என்டர் பண்ண விட மாட்டாங்க. ஏன்? ஈஸியா சூஸ் பண்றதுக்கு. ஓகே, ஒன்னு. நெக்ஸ்ட் டைப்பிங் மிஸ்டேக். புரியல. சொல்லுங்க. தப்பா டைப் பண்றோம். அதுதான் நம்ம பசங்க எல்லாமே குரங்க கையில ஒரு பூமாலை கொடுத்தா என்ன பண்ணுவோம், அப்படியே பிச்சு நொறுக்கி இது பண்ணுவோம். ஜூன் அப்படின்றத ப்ராப்பரா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் நம்பர்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் ஜான். ஓகேங்களா? ஒரு சில பேர் ஃபுல் கேப்ஸ், ஒரு சில பேர் ஃபுல் ஸ்மால், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ சிஸ்டத்துக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு டேர்ம் ஒண்ணு இருக்கு. அதாவது இதை மாத்தவே முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன டேர்ம்னா அது தேவையில்ல, அது மறந்துடு. அதாவது மாத்தவே முடியாத ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ENUM எனுமரேட்டட். ஆனா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுனா? பிரேக் ஆகுதா? இப்போ ஓகே. ஏண்டா சாரிக்கா அப்புறம் அவனை வச்சு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த விஷயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு இல்லப்பா, வாரத்துல 7 நாள். ஓகேங்களா? அத இதுக்கு மேல யாராலையும் மாத்தவே முடியாது. ஓகேங்களா? அதெல்லாம் பிக்ஸ்டு எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வருஷத்துல 12 மாசம். ஓகேங்களா? ஜெண்டர் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா மேக்சிமம் 3 தான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். புரியுதுங்களா? இது எல்லாமே பிக்ஸ்டா இருக்கும். இதை வந்து யூசர் கிட்ட மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள செலக்ட் பண்ற மாதிரி தான் வைப்பாங்க, டைப் பண்ற மாதிரி வைக்க மாட்டாங்க. ஓகே, அதை டைப் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, எதை வேணாலும் கொடுக்கலாம். ஜானுக்கு பதிலாக JAN அது மட்டும் தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஆகஸ்டுக்கு AUG. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு HTML என்ன கொடுப்போம் அப்படின்னா, செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துரும். மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளை வச்சுட்டு நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிறத தான் உன்னால செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஜூலை டேட்டு 1. ஆனா இந்த டேட்ல நான் எதாவது பண்ணேன், இதுலயுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா செலக்ட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜூலை 1 இயர் 8 இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா, ஃபீமேல், மேல், ஃபெதர், கஸ்டம். ஓகே, இது 4 ஆப்ஷன் காட்டுது. ஓகே, மேக்ஸிமம் 3 தான். ஓகேங்களா? 3 ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி விஷயத்த HTML எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா, செலக்ட் அப்படின்ற ஒரு இதுல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? செலக்ட் அப்படின்ற ஒரு டேக்ல இதுல ஆப்ஷன்ஸ் அதிகமா வைப்பாங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஜான் இந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ற மாதிரி ஒரு டேக். ஓகேங்களா? அதுக்குள்ளார ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓபன் அண்ட் க்ளோஸ் டேக். அதை நல்லா பார்த்துக்கணும். செலக்ட் டேக் தான் இந்த ஆப்ஷன் டேக்குக்கு பேரண்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் டேக்கோட பேரண்ட் இது. இப்படியே நான் கொடுக்குறேன். ஆப்ஷன் மட்டும்தான் இப்படிதான் வரும். ஓகேங்களா? ஜான், மார்ச் அப்படின்னு தான் வரும். ஸோ அப்ப என்ன செய்யணும்னா, அதனுடைய பேரண்ட்டை கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணலாம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையாப்பா? ஸோ இப்ப நமக்கு என்னென்ன டேட்டா டைப் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, டெக்ஸ்ட், இமெயில், இப்ப செலக்ட். ஓகேங்களா? செலக்ட் மட்டும் கொஞ்சம் 2 சுத்துற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்க ஒரு காமன் கம்யூனிகேஷன் அந்த இது இருக்கணும். செலக்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. செலக்ட் ஆப்ஷன், செலக்ட் மேல போட்டுக்கணும், உள்ளார ஆப்ஷன் போட்டுக்கிட்டு எல்லாமே ஓபன் அண்ட் க்ளோஸ் டேக். செலக்டோட வேல்யூ. ஆனா டிவ்வும் போடணுமானா? டிவ் எதுக்காக யூஸ் பண்ணனும்? அவனுக்கு வேற பிரேக்குக்கு. புரியல. பிரேக் பண்ண அவ்வளவுதான்.
அடுத்த டேக் வந்து நீ ஓபன் பண்ணும்போது உனக்கு அது கீழே வரணும் அப்படின்றதுக்காக டிப். ஓகேங்களா? இதுக்கு மேல நீங்க என்ன விஷயம் பண்ணாலுமே இந்த மாதிரி டிவிஷன் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அடுத்த லைன்ல அழகா வந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரே லைன்லயே வரும். இந்த கோடு மாதிரி ஒரே லைன்லயே வரும். அது நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால பிரேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்ப இன்னொரு விஷயம், இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு பேங்க்ல வந்துட்டு ஒரு ஃபார்ம் கேட்கலாம். ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஓகே, உங்களுடைய டீடைல்ஸ் வாங்குறது, பேசிக் டீடைல்ஸ் வாங்குறதுக்கு. அந்த பேசிக் டீடைல்ஸ்ல என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கும் வில்சன் நீயே சொல்றா. சரி, ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுங்க क्वेश्चन. உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்க போறோம். ஓகேங்களா? அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஓகேங்களா கொடுத்தாங்கன்னா அதுல பேசிக்கா என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நேம், லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், அட்ரஸ். ஓகே, அப்படியே ஸ்டாப். ஓகே, நேம்க்கு என்ன டைப் யூஸ் பண்ணுவீங்க? இன்புட் டெக்ஸ்ட். இன்புட் டைப் டெக்ஸ்ட். ஓகே, ஃபோன் நம்பருக்கு இன்புட் நம்பர். நம்பர். இப்ப வேற ஏதோ சொன்னீங்களே. ஜெண்டருக்கு இன்புட் டைப். அது நீங்க ஒண்ணு டீச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. ஆனா அதுக்கு தான் இப்ப நம்ம கத்துக்கிட்டோமே, இது யூஸ் பண்ணலாம். செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். யார் அவங்க? செக் பாக்ஸ், ரேடியோ, செலக்ட் ஆப்ஷன். ஓகே, ஆனா செலக்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆப்ஷன் அது மட்டும் தான். ரேடியோ செக் பாக்ஸ் எல்லாம் நான் நடத்தவே இல்லை, அது எனக்கே தெரியாது. ஓகேங்களா? அதனால அது எனக்கு விட்டுருங்க. சோ இப்ப நம்ம நடத்துனதுல செலக்ட வச்சு பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ஒரு பிக்ஸ்டான எலிமெண்ட்ஸுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? மந்த், டே, அதே மாதிரி இயருக்கு கூட நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 18 வயசு தான் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். ட்ரூ ஃபால்ஸ் அப்படினா கண்ட்ரீஸ்க்கு அதெல்லாம் வைக்கலாம்னா தாராளமா வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப அதுக்கப்புறம் நாகராஜ் ஒண்ணு சொன்னாரு. என்ன அப்படின்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாரு. அந்த அட்ரஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். ஏன்னா அதோதான் இருக்கு, நானே இங்கேயே கொடுப்பேன். அடிக்குமா 89 ஸ்மால் ஸ்ட்ரீட் சங்கீத மங்கலம் விழுப்புரம். பிரேக் ஆகாம போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ இது மாட்டும் போயிட்டே இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி ட்ரெயின் வர மாதிரி போயிட்டே இருக்கு. சோ இது கன்வீனியன்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகே, சங்கீத மங்கலம். இது கன்வீனியன்ட்டா இருக்கான்னு கேட்டா டைப் பண்றதுக்கு எல்லாமே ஓகே. ஆனா யூசர் இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசா கொடுக்கணும். பெருசா கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா யூசர் வந்து கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம என்ன டைப் பண்ணோம் அப்படின்றது ஈஸியா தெரியும். இதை ஒரு டைம் போய் பார்க்கணும். என்ன கொடுத்தேன்? சங்கீத மங்கலம் தானே? ஆமா, ஸ்மால் ஸ்ட்ரீட் பக்கம் கம்மாக்கு அப்புறம். சோ இது தேவையே கிடையாது. அப்ப HTML இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் பேர் தான் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒண்ணு வச்சுக்க வேண்டியதான். இதை வந்துச்சு பாருங்க. இதை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா பெருசா வரும். ஓகேவா? இல்ல எனக்கு நார்மலாவே அது கொஞ்சம் பெருசாவே இருக்கணும் அப்படின்னா இப்ப தெரியுதுங்களா, டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒண்ணு போட்டாலே போதும். இந்த நடுவுலன்னா எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இது இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப எனக்கு இது டிஃபால்ட்டா இந்த ரோ இருந்தா ஓகேனா அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. டைரக்டாவே இங்கே அடிக்கும். ரோஸ்ன்னு சொல்லிட்டு 50 ரோஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்படி வருது. அப்ப இந்த சைடு போகணும் அப்படின்னா என்னவா கொடுக்கணும்? காலம்ஸ். நான் ரோஸ் வந்து 25 கொடுத்துக்கிறேன், காலம் வந்து 50 கொடுத்துக்கிறேன்.
ஓகேவா? இன்னும் எனக்கு குறைக்கணும் அப்படின்னா ஓகேங்களா, இது டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்காது. ஏன்னா இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா எந்த சைஸ்ல வரணும் அப்படின்றதுக்கு நான் முதல்ல சொன்னேன்ல, ஏஹெச்எஃப்ல ஒரு டிஃபால்ட் டேக் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்கும். அதே மாதிரி வேற ஒரு டேக் சொல்லியிருந்தேன், இமேஜுக்கு ஒரு டேக் இருக்கும். ஓகேங்களா, இமேஜ் பெருசா அதுல ஹைட் வித் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஏரியாக்கும் ரோஸ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா கொடுக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. இதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது கன்வீனியன்டா இருக்கும். ஓகேங்களா, கம்பேர் தன் திஸ் இது சூப்பர். ஓகேங்களா, இது வேணும் அப்படின்னா நீங்க இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்தா மட்டுமே போதும், அதுவே இந்த பாக்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, இதுல காலம் செலக்ட் பண்ணீங்களா? காலத்துல என்ன அதை டைப் பண்ணி டாலர் எங்க இருக்கு? காலம் செலக்ட் பண்ணீங்கல, இப்போ ரோ 25 கொடுத்தீங்க, காலம் 20 கொடுத்தீங்க. அது அந்த 30 எங்க இருக்கு? 30 எங்க இருக்கா? இல்ல, காலம் 30 ன்னு சொல்லிருக்கீங்கல, இப்போ ரோஸ் மட்டும் தான் நீங்க போட்டுருக்கீங்க. காலம்ல ஒரு டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ண என்ன பண்ணுங்க? காலமே எடுத்துறேன். ஓகேங்களா, ஓகே ஓகே, புரியுதா? ஓகே. காலம் அப்படின்றது இதுதான்ப்பா. 1 2 3 4. ரோன்றது இந்த சைஸ், ரோன்றது ஹைட்னு வச்சுக்கோ, காலம்ன்றது வித்துன்னு வச்சுக்கோ. புரியுதா? வித்துனா இதுதான் வித்து, இந்த சைடு வருது இல்ல, இது வித்து. ஹைட்னா இதுதான் ஹைட். ஓகேவா? இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா 130 கொடுக்குறேன். காலம் 130, அதனுடைய வித்து இவ்வளவு தூரம் வந்துச்சு. ஓகேவா? ஓகே ப்ரோ, நான் ஸ்பிட் பண்ணி காட்டணும்னு நினைச்சேன். அது டிஃபால்ட். ஓகே ஓகே.